விட்டார். கலாத்தியர் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே அந்த விதமாக நாங்கள் வாசிக்கிறோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அது அர்த்தம் என்னவென்றால், அவரை கேலி பரியாசம் பண்ணுகிறதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். அப்படித்தான் நாங்கள் பேசுகிறதான தமிழில் நாங்கள் பேசணும்னா அப்படித்தான் அந்த வசனத்தை விவரிக்கிறதுக்கு முடியும். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார், எந்த விதமான நிலைமையில நான் இருக்கிறேன், நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன் என்கிறதை நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை ஒருவன் அறியாமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பானே ஆகில் அவன் மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷனாக மாறுகிறான். எனது அனுபவம் மற்றும் சத்திய வேதத்தின் வசனங்கள், பரிசுத்த ஆவியானவரின் சாட்சி, இந்த 3 காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். வேதத்தில் அடிக்கடி வருகிறதான இந்த காரியம் எங்களுடைய சொந்த அனுபவம் மற்றும் சத்திய வேத வசனத்தின் வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவரின் சாட்சி, இவை 3ம் தான் நான் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் யார் என்கிறதை எங்களுக்கு அடிக்கடி நினைப்பூட்டும் வார்த்தைகளாக, நினைப்பூட்டும் காரியங்களாக இருந்து வருகிறது. இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் அதை சொல்றேன். என்னுடைய சொந்த அனுபவம் மற்றும் சத்திய வேதத்தில் உள்ள ஜீவ வசனங்கள் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதான சாட்சி, இந்த 3 காரியங்களிலும் தான் நான் இந்த இருளான பிசாசுடைய அந்தகாரத்தின் உலகத்திலே நான் எந்த விதமானவன், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறதை அடிக்கடி எங்களுக்கு நினைப்பூட்டுகிற காரியங்களாக இருக்கின்றது. நன்றாக விளங்கி கொண்டீங்களா? அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம், தேவன் நான் யார் என்கிறதை தெரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நான் யார், எந்த இடத்துல இருக்கிறேன், எப்படிப்பட்டவன், எப்படி இருந்தேன், இப்பொழுது என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, இது எல்லாவற்றையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், அடுத்த வீட்டில் இருக்கிறவர்கள், எங்களுடைய இனத்தவர்கள், எங்களுடைய வீட்டார், எங்களுடைய சொந்தக்காரர்கள், சுற்றிலும் இருக்கிறதான புற ஜாதிகள், இவர்கள் எல்லாரும் எம்மை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அது சில நேரத்தில் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய வேலைகளுக்கு, சோழிகளுக்கு நாங்கள் போய் வருகிறவர்களாக மாத்திரம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அறியாமல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கண்கள் எங்களை அவதானித்துக் கொண்டே இருக்கிறது. அவங்களுக்கு தெரியும் இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் முன்பதாக இந்த விதமாக இருந்தவன், இந்த விதமாக பேசினவன், இந்த விதமான நடத்தைகள் உள்ளவன். ஆனா இப்பொழுது அவன் ஒரு மாறின கிறிஸ்தவனாக இருக்கிறான். அவன் வேதத்தை சுமந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலே கோயிலுக்கு போயிட்டு வருகிறான். அந்த வீட்டுக்குள்ளே ஊழியக்காரர்கள் வந்து போகிறார்கள். அவங்க ஜெபிக்கிற சத்தம் எங்களுக்கு கேட்கிறது. இந்த விதமாக எல்லாம் மற்றவர்கள் எங்களை அவதானித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் எங்களோடு இதை பற்றி பேசாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் யார் என்கிறது. ஆனாலும் அருமையானவர்களை, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? இவர்கள் எங்களை அறிந்திருந்த போதிலும், அதாவது இந்த உலகத்தில் உள்ள இருளான உலகத்தில் உள்ள மக்கள் எங்களை அறிந்திருந்த போதிலும், தேவன் எங்களை அறிந்திருந்த போதிலும், பல சமயங்களிலே நாம் யார் என்கிறதை நாங்கள் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் சரியான துக்ககரமான ஒரு காரியம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்கிறதாக வெளியே நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று வரலாம், காணிக்கைகள் கொடுக்கலாம், ஆலயங்களிலே பிரதான இடத்தை நாங்கள் வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய 10 பாகம் ஆலயத்திலே பல காரியங்களுக்கு உதவுகிறதாக இருக்கிறது. உருவானவருக்கு, எங்களுடைய பாஸ்டர்மார்களுக்கு நாங்கள் அதிக உதவிகளை செய்கிறவர்களாக இருக்கலாம். என்னத்தான் நாங்கள் இருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களிலே
நாம் யார் என்கிறதை நாங்கள் அறியாமல் எங்களுடைய சொந்த ஜீவியங்களிலே பல காரியங்கள் நடந்து விடுகிறது. அது எங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவோ, எங்களுடைய செய்கைகள் மூலமாகவோ, நாங்கள் உடுத்துகிறதான உடுப்புகள் மூலமாகவோ, நாங்கள் பேசுகிறதான பேச்சுக்கள் மூலமாகவோ, அல்லது நாங்கள் யாரோடு பழகுகிறோம் என்கிறதாகவோ, நாங்கள் ரகசியமான காரியங்களை செய்கிறதன் மூலமாகவோ, எங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டதான விஷயங்கள் மூலமாகவோ, எங்களை அறியாமல் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் உலகத்தின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.